நம்ம எம்ஜிஆர் நினைக்கிறோம் அவரை வந்து நான் உண்மையா நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் ராஜதந்திரின்னு சொல்லுவேன். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா தயவு செய்து தவறா எடுத்துக்காதீங்க, என்ன ராஜதந்திரிங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இல்ல. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா அவருக்கு பலவிதமான அந்த யுக்திகள்ங்கிறது எல்லா விஷயம் தெரியும். இப்ப சினிமால பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நடிகனா இருக்க மாட்டார் ஒரு படத்துல, அந்த படத்தோட டைரக்டரா இருப்பார், அந்த படத்தோட ப்ரொடியூசரா இருப்பார், அந்த படத்தோட கேமராமேனா இருப்பார். அதுதான் உண்மையான விஷயம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம், உலகம் சுற்று வாலிபன் சொல்லிட்டு ஒரு படம் எம்ஜிஆர் எடுத்தார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சீன் ஃபாரின்ல தான் நிறைய ஷூட் பண்ணாங்க. அப்போ வந்து எக்ஸ்போ 17 சொல்லிட்டு நடந்திருந்தது வெளிநாட்டுல. அப்போ அந்த இடத்துல வந்து காட்சி அமைக்கணும் எம்ஜிஆர் வந்து பண்றாரு, பிளான் பண்றாரு டைரக்டர் எல்லாரையும் வச்சுட்டு. என்ன அப்படின்னா அந்த காட்சியில பாத்தீங்க அப்படின்னா எம்என் நம்பியார் வருவார், அசோகன் வருவார், அதுக்கப்புறம் இன்னும் துணை நடிகர்கள் நிறைய வருவாங்க, 2-3 ஹீரோயின் உள்ள வருவாங்க, எம்ஜிஆர் வருவார், நாகேஷ் வருவார். இவ்வளவு பேரும் சம்பந்தப்பட்ட காட்சி அந்த எக்ஸ்போ 17 எடுத்துட்டு இருக்காங்க. அதுல நாகேஷ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டிகரணம் அடிச்சு வெளியில எழுந்து வர மாதிரி ஒரு ஷாட். மற்றபடி எம்ஜிஆர் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ஓடணும், வில்லங்கெல்லாம் வந்து எம்ஜிஆரையும் ஹீரோயினையும் சேஸ் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி காட்சிகள்லாம் அந்த எக்ஸ்போ 17 எடுக்க போறாங்க. பட் கேமராவை எங்க தூக்கி வச்சிருக்கான் அப்படின்னா அந்த எக்ஸ்போ 70ங்கிறத எம்பளம் பக்கத்துல வந்து மேல வச்சிருக்காங்க, கிரேன்ல கொண்டு கேமரா வச்சுட்டாங்க. இப்பதான் சார் இந்த காலத்துலதான் சார் 5 கேமரா 6 கேமராலாம் வச்சு எடுக்கக்கூடிய வசதிகள்லாம் இருக்கு. அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான், வசதிகள் ரொம்ப கம்மி. ஆனா அந்த கேமராவை தூக்கி கொண்டு கிரேன்ல மேல தூக்கி வந்து அவர் அந்த எக்ஸ்போ 70 மேல வச்சுட்டார் எம்ஜிஆர். மேல வச்சுட்டு இங்கேருந்து அவங்க லிங்க் கவனிக்கிறாங்க, கேமரா வந்து ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா அங்க அந்த சேட்டலைட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, அந்த கேமரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆன் ஆகுது, உடனே ஆஃப் ஆயிடுது. ஆனா எந்த டைம் ஆன் ஆகுது எந்த டைம் ஆஃப் ஆகுதுன்னு தெரியல. 1/2 ஹவர்க்குள்ள ஆன் ஆகும், அதே மாதிரி அடுத்த 1/2 ஹவர்க்குள்ள ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி நிலைமையில இருந்தது. அப்போ எவ்வளவு ஒரு பிரில்லியண்டான ஒரு யோசனை எம்ஜிஆர் மனசுல வந்திருக்குன்னு பாருங்க. எல்லா நடிகரையும் ஒன்னா சேர்த்து கூப்பிட்டு, அது வந்து ரோலிங் கேமரா மேல இருக்கு அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன ஷாட் கொடுத்துருக்கணும் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, நீங்க நம்ம எடிட்டிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. அப்போ நாகேஷ்க்கு வந்து குட்டிகரணம் அடிச்சு எழுந்திருக்கிற மாதிரி ஷாட். அப்போ நாகேஷ் பாத்தீங்கன்னா அவர் பேட்டியில சொன்னாரு 20-30 குட்டிகரணம் அடிச்சாரா நாகேஷ். யார் யார் என்னென்ன ஷாட் பண்ணணும்னு எம்ஜிஆர் சொன்னாரோ அதை ரிப்பீட் பண்ண சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அப்ப 1 by 1 அவங்க எல்லாரும் அந்த ஷாட்டை ரிப்பீட் பண்ணிட்டு கடைசியில அடுத்த நாள் அந்த கேமராவை மேலேருந்து கீழே இறக்கி அவங்க மானிட்டர்ல பாக்குறாங்க, அவ்வளவு பேர் எம்ஜிஆருக்கு கிளாப் பண்ணி கட்டி பிடிச்சுட்டாங்க.